Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றும்படி தன் ஜீவனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனின் நிமித்தம், அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் நாம் கழுவப்பட்டு இன்றைக்கு சந்தோஷத்தின் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 51:12 சொல்லுகிறது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 51:12 வாசிக்க கேட்கலாமா? உமது இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பாருங்க, இங்க தாவீது சொல்றான், இரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. உலகத்துல ஒரு பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? இரட்சிப்பின் சந்தோஷம். அது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம்னா ருசி பார்க்க வேண்டும். இந்த சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவன் ரட்சிப்புக்காக, நிம்மதிக்காக எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறான். அவனுக்கு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அது ஈவாக, கிஃப்டாக ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு பாருங்க, உள்ள ஒரு பீஸ் இருந்தது பாருங்க, எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் தாவீது சொல்றார், திரும்ப எனக்கு தாங்கப்பா அந்த சந்தோஷத்தை. I have to enjoy that presence, that happiness, that joy. எனக்குள்ள தாங்க அப்படின்னு சொல்றான். என்னைக்கும் நீங்க அதுதான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் நான் அதை ருசி பார்க்கணும் ஆண்டவரே. என் பாவங்கள் நீங்கிட்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், சாபங்கள் நீங்கிட்டு நான் இன்றைக்கு நிம்மதியா இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தின் சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில தொடரணும். அதுதான் பெரிய கிருபை. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உற்சாகத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. எப்பவுமே சோர்வா ஜெபிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே இல்லாம உற்சாகத்தின் ஆவியை தாங்க தந்தரலும் என்று கேட்கிறான். இன்றைக்கும் நம்ம அதுதான் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் உற்சாகத்தின் ஆவியும் நம்ம கட்டளையிட நம்ம ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் சந்தோஷத்தை ருசி பார்க்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆவியின் ஆண்டவரே பலனை, ஆண்டு உற்சாகத்தின் ஆவியை தந்தருளும் ஐயா. பிள்ளைகள் எப்பொழுதும் ஆவியில உற்சாகப்பட கர்த்தர் கிருபை பாராட்டியார்களும். என் தேவனுடைய ஆசீர்வாதம் அன்பு பிள்ளைகளை நிரப்பட்டும் டாடி. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலகி காத்தருளி தேவ ஆசீர்வாதத்தில் நடத்தும்படியே கட்டளையிடுகிறேன். குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குங்க. வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்காங்க. God bless you. Hello, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.